வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. யோகா பண்ணும்போது டயட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நான் ப்ராப்பர் டயட் எடுத்துக்கலன்னா எப்படி, இல்லை இனிஷியலி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் யோகா, ஸோ என்னெல்லாம் பர்டிகுலர் டயட்டை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினராக இருந்து நீங்கள் யோகா ட்ரை பண்ணணும்னா நீங்கள் பெஸ்ட் மில்க், கீ இதெல்லாம் ஒரு இன்டேக்கா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பருப்பு சாதமே நீங்க சாப்பிடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு அந்த பருப்பு சாதத்தை சாப்பிடுங்க. ஏன்னா கீல இருக்கிற எசென்ஷியல் ஆயில், அந்த மாதிரி அந்த குட் கொலஸ்ட்ரால் உங்க பாடிக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா உங்களோட ஒர்க் அவுட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த மாதிரி கீ, பால் அது உங்க பாடியை ரொம்பவே எனர்ஜியா வச்சுக்கும். ஸோ நீங்க டயர்ட் ஆயிட்டு மறுபடியும் பண்ண நினைச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த், அந்த புஷ் கொடுக்கறது என்ன சாப்பிட்றீங்களோ அது மட்டும்தான். ஸோ ஆனா இப்போ சம்மர் சீசன் இருக்குது, நான் என்ன பண்ணலான்னா டெஃபினெட்லி தெரியும், அந்த கீ சாப்பிட்டா ஹெவி ஆயிடும், உப்பசமா இருக்கும். உங்களால அது உங்களோட ஆசனா எதுவும் பண்ண முடிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்க அந்த பழ வகைகள் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் ரிச் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ஒரு 90% 95% வாட்டர் தான் இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கும், தலைவலி ஏற்படும். ஸோ ஒத்த தலைவலி ஏற்பட்டா வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்பவே ரெமெடி. ஏன்னா தலைவலி என்றது என்னன்னா உங்களோட பாடியில கூட வாட்டர் கண்டென்ட் கம்மியானா தலைவலி ஏற்பட அதிகரிக்கும். ஸோ வாட்டர்மெலன் நீங்க சாப்பிடும் போதோ இல்லை குடிக்கும் போதோ ஜூஸ் பண்ணி, ஸோ அதுல என்ன ஆகும்னா உங்களோட ஹீட் ஸ்ட்ரோக்ல வர அந்த தலைவலி எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. கீ அவாய்ட் பண்ணுங்க சம்மர்ல, ஏன்னா அது ஹெவியா இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் விண்டர்ல கீ எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நெய் விண்டர் சீசன்ல எடுக்கும் போது உங்களோட அந்த பாடியில ஒரு உஷ்ணம் தேவைப்படும், அதுக்கும் இந்த நெய் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம உத்கட்டாசனாவோட தேர்ட் வேரியேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இதோட தேர்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷன்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதுல ஒரு கால்கள் எல்லாம் பின்னாடி போய் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாடிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுக்கும். ஒரு ப்ராப்பர் பாடிக்கு ஷேப் வேணும். ஏன்னா நம்மளோட பாடி ஆசனாஸ் எல்லாம் பண்ணி எங்கெங்க எக்ஸ்ட்ரா ஃபிளாப் இருக்கோ அந்த ஸ்கின் டோன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப். இது வார்ம் அப் மாதிரி இருக்காது, ஒரு திரிகோணாசனாவோட ஸ்டைல் தான் இந்த வார்ம் அப். ஆனா இது அந்த எக்ஸ்டெண்ட், நம்ம கால் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் இல்லையா உத்கட்டாசனால, அதுக்கு இந்த எக்ஸ்டெண்டேஷன் ஆஃப் திரிகோணாசனா ரொம்பவே ஹெல்ப் பண்ணிவிடும். ஸோ அது எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்பிளிட் பண்ணும்போது பிகினர்ஸா இருந்தா இப்படியே நிறுத்திடுங்க. ப்ராக்டிஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நாள் பட தான் நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க கீழே குனியும் போது உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. டிரெக்டா நான் ஸ்ப்ரெட் பண்ணி என்னால முடியும்னுட்டு அந்த ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. மெதுவா உங்களோட கெப்பாசிட்டியை நீங்க கவுண்ட் பண்ணுங்க. ஸோ மெதுவா நீங்க போகும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரைட் கை பின்பக்கமா போய் உங்களோட அந்த கால் கொலுசை பிடிக்கும் போது இந்த முட்டி முன்னாடி விழுந்து நீங்க உள்ள பாப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களோட பொசிஷன். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஹிப்ல இருக்கிற ஓப்பனிங்ஸ் இருக்கும், அந்த ஓப்பனிங்ஸை கரெக்டா ஓபன் பண்ணிவிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளமா இருந்தா இந்த வார்ம் அப் பண்ணாதீங்க அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். இப்போ நம்ம உத்கட்டாசனாவோட தேர்ட் வேரியேஷன் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சேர் போஸ்க்கு வரலாம். சேர் போஸ்க்கு மெதுவா வந்துட்டு கைகளை மெதுவா சேர்த்து வச்சுக்கோங்க, நமஸ்தே பிடிச்சு. அண்ட் பைசப்ப தொடையில வர வச்சுட்டு மெதுவா உங்க கால்களை பார்த்து நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. வரும்போது கைகளை கீழே இறக்கிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி மெதுவா மேல பாருங்க. உங்களுக்கு பார்க்க முடியலன்னா ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. மெதுவா கைகளை கீழே இறக்கிக்கிட்டு மெதுவா நமஸ்தே பிடிச்சு மெதுவா உள்ள வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்க ஸ்ட்ரெயிட்டா வரலாம். இதே பை போஸ்னால ரெண்டு பக்கமும் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ இதை பண்றது எப்படி? அகேன் நீங்க சேர் போஸ்க்கு போயிடணும். சேர் போஸ் நல்லா உட்காருங்க. உங்களோட பெல்விஸ் பின்னாடி தள்ளி நமஸ்தே பிடிச்சு எல்போவை சேர்த்து வச்சு கீழே எடுத்துட்டு வாங்க. அடி வயிறு உங்க தொடையில அடங்கணும். அந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமா இது மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த கால் பின்னாடி போகாது, இந்த கால்ல தான் கை உட்காரும். ஸோ மெதுவா நீங்க இந்த காலை பின்னாடி தள்ளிட்டு இந்த கையை கீழே வச்சு மேல பாருங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. எல்போ கை இப்படி எல்லாம் போக கூடாது. கை உள்பக்கமா வந்து லாக், அவ்வளவுதான். இந்த மாதிரி லாக் இருக்கும் போது ஷோல்டர் அண்ட் முட்டி ஒரே லைன்ல இருக்கணும். அண்ட் இப்படி பிடிக்கலாம்.
அண்ட் மெதுவா நீங்க நமஸ்தேவை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். இப்போ நீங்க பார்த்தது உத்கட்டாசனோட தேர்ட் வேரியேஷன். இது கொஞ்சம் டீடியஸான வேலை. ஆனா பண்ண உங்களோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் இது ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணிவிடும். ஸோ இன்னைக்கு நீங்க உத்கட்டாசனோட தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.